வெல்கம் பேக் டு V3 வியூவர்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஆமாம், ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன டேனா, என் அக்காவுக்கும் என் மாமாவுக்கும் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி டே. ஸோ அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டில் எங்கேயுமே பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ளேஸஸில் போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் வந்து காலையிலேருந்து ஒரு ஆளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பசங்க இப்போ தான் வந்தாங்க, பாய்ஸ் இப்போ தான் வந்துட்டு இன்னொருத்தன் வந்துட்டுருக்கான். தென் இன்னொருத்தவங்க இங்கே பிக்கப் பண்ணணும், இங்கே பக்கத்து வீட்டில் ஃபேமிலி பிக்கப் பண்ணணும். அவங்க எல்லோரும் வந்து அக்கா கூட சேர்ந்து வந்துடுவாங்க. நான் மட்டும் இப்போ கிளம்பி போய் இன்னொரு ஆள் சர்ப்ரைஸாக, ஸோ அவங்கள போய் நான் பிக்கப் பண்ணுறதுக்கு போகணும். அண்ட் தென் வீட்டிலேருந்து அம்மா அப்பா வந்துடுவாங்க. சில கேமரா திங்ஸ்னால் நான் இங்கே எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன். இந்த வீடியோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும், பாருங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். One hour later. ஆக்சுவலி கைஸ் வந்துட்டாங்க எல்லோரும். ஸோ வந்து சரி, நான் இது வரைக்கும் இப்போ யாருக்கும் பண்ணதில்லை. ஸோ ரெண்டு பேரும் பொதுவாக பண்ணணுன்றது என்னோட ஆசை. நீங்கள் அதை நிறைய வச்சுட்டேன். ஸோ நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நம்ம டீம் தான் வீடியோ காட்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ எப்படி இருக்குன்னு வீடியோ பின்னாடி பாருங்கள். அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், ஃபைனல் அப்போ தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். எஸ், அதுக்கு தான் இவ்வளோ வீடியோவே. நீங்கள் வந்திருக்காங்க, அப்படி வாங்கப்பா எல்லாரும் கேக் எடுத்துடலாம். அக்கா கேக் வைங்கக்கா. ஸோ அடுத்து கேக் கட் பண்ண போகிறோம். இந்த கேக் வந்து நான் நேற்றே வாங்கி வச்சிட்டேன். நேற்று சில பிள்ளை நொம்பலாம். ஸோ அதனால் கேக்கு எடுக்கும், இது வெட்ட முடியல. எங்க ஆக்சுவலாக நான் வந்து அம்மா வந்து வரமாட்டேன்னாங்க, ரொம்படி வர சொல்லியிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தானே நைட் சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் அப்புறம் போங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மள மாதிரி எப்பயாவது ஒரு நாள் கூப்பிட்டா தான் வருவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. அதனால தான் நம்ம கூப்பிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாச்சு. நீங்கள் வேற இப்போ தான் ஆர்டர் போட்ட வேலை உட்காந்துருக்கோம்.
அதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து லேட் பண்ணுற ஒரே ஜீவன் இவன் ஒருத்தர் மட்டும்தான். அதாவது ஃபங்க்ஷன் எல்லாருமே வந்துட்டு 5 மணிக்கு வந்துருக்குன்னா அவர் 6 மணிக்கு வந்துருப்பாரு. ஏன்னா என் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, அவருக்கு அப்புறம் பிடிச்சி வருவார். ஏன்னா கொஞ்சம் நிறைய இருக்கு. கலெக்டரு கம்ப்ளைண்ட் பண்ணல வச்சு வச்சு பெருமை பேசிட்டு இருக்கீங்க. அதாவது 4:30 இங்க வாடா, ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தன் கூட இல்லடா, நான் பார்க்கணும்டா வாடானா. ஏன்னா இங்க எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஏன்னா இது வாடானா சரி விடுங்க. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஆனா அது வந்து இப்படிதான். என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன் நான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேன். Minutes later. மாமா இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? மாறி மாறி வரும். தம்பி ஓபன் பண்ணு. என்ன பிரதர் காட் பாதரா? தெரியல. ஓபன் பண்ணு. அதை படிச்சு பார்த்துட்டீங்களா? யார் அதை ஃபர்ஸ்ட் கவர்ல படிச்சு பாருங்க. அப்படியே டைரக்டா உள்ள பாக்குறது. படிச்சேன். கேமரால ரெக்கார்ட் இருக்கு. என்னது? ஹேப்பி ஆனிவர்சரி. ரைட். அதான். பயம் அப்படியே ஒரு போர் வீட்ல நேரா ஒரு முட்டா கொடுத்துருக்கணும். கேவலமான பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கேவலமான பிடிச்சிருக்கு. நான் எப்போ பப்ளிக்ல என் பொண்டாட்டியா இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்படியா? அப்ப என் வீட்டுக்கு வந்துருவா. என்ன இது? வேற மாதிரி ஆயிடுச்சோ. ஏன் தெரியுமா இந்த பிராண்ட்? ரைட்ல லெஃப்ட் இது என்ன பிராண்ட்? நாய்ஸ். நாய்ஸ். ஒரு நாய்ஸ். இல்ல உன் ஐடியா மாதிரியே இருக்கே. இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா. இல்ல இல்ல அதான் உனக்கு என் டேஸ்ட் தெரியுமே. இல்ல என்ன இப்படி சொல்ல மாட்டேன் நாய்ஸ். இனிமேலாவது டைம் நல்லா இருக்கட்டும். இது இப்ப சொன்ன பார் நல்ல வார்த்தை. Anniversary to my dear Akka and Mama, 1 year long and forever to one who sold my heart and made me laugh. Thank you. Thanks சிவா. Thank you. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோகிராஃபி நான் பண்ண கிடையாது, இன்னொரு டீம் பண்ணது. தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா. ஆமா. மாமா மனசுல பேசுறது வெளியில வச்சிட்டீங்க மாமா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய் அண்ட் தீபியோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி பார்ட்டியை தான். நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் தாபா. Finally So the finally. day comes with an end. ரொம்ப சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட செம்ம சூப்பர்பா இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் particularly this place is very beautiful and we have spent a lot of our time with our Yes, friends and family. இல்லையா? எஸ் Yes. எல்லாருமே என்ஜாயா? நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ். எஸ்பெஷலி நீங்க ரெண்டு பேரும் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? இது பாத்தீங்களா? எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் பிளான் பண்ணது எல்லாமே வேற. இவர் ஒன்று காலைல பிளான் பண்ணாரு, தென் இவங்க ஒன்று பிளான் பண்ணிட்டு இருந்தா.
நான் 2 பேத்துக்கு இடையில நடுவில் ஒரு குட்டையை குழப்பி ஒன்று பிளான் பண்ணேன். நடுவில் இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் ஒன்று பிளான் பண்ணி ஃபைனலாக ஒன்று இந்த கிங் ஆஃப் தாபாவில் வந்து ஒன்று சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். எஸ்பெஷலி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இங்கே எல்லாமே நல்லா கவனிச்சாங்க. ஸோ எல்லா அட்மாஸ்பியருமே இங்கே சூப்பராக இருக்குது. தென் நீங்கள் லைட்டிங்காகவும் நைட் சாப்பாடு மார்னிங் சாப்பாடு எல்லாமே இங்கே ரெடி பண்ணி சொன்னீங்கன்னா ஸோ எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் சரி உங்களோட கடை டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஓகே கைஸ், பை பை, see you in next video. Bye.